ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். தினமும் குடிச்சு விட்டு ஒரே இடத்துல குடித்தவன் பாட்டில் போட்டு போயிட்டேன். அந்த பாட்டில் பூரா வருஷ கணக்காக சேமித்து எடுத்து விற்றவன் ஆஸ்பத்திரி கட்டிட்டேன். இந்த குடிச்சிட்டு போட்டேன் பாரு, அவன் போய் அதே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டேன். கைதட்டலாம். இதெல்லாம் வந்து கக்கூசுகளை உட்காந்து யோசிப்பேன். இதெல்லாம் எந்த பப்புன்னு சொல்லாத நகைச்சுவை தான். இன்னும் 13 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. ஐயா காவல்துறைங்க வாங்கய்யா, கணேஜ் பேல ஓட்டுறாங்கய்யா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய சங்கர் ஐயா அவங்க குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்தி இபி வயர்மேன் யார எங்கே இருப்பாரு? மிரிஞ்சா வீட்டில் இருப்பாரு, இல்லை போஸ்ட் மரத்தில் இருப்பாரு. நகைச்சுவை தான். என்ன பண்ண சொல்ற? இபி வயர்மேன். ஏன்னா இபி வயர்மேன் வந்து ரொம்ப கஷ்டம். போஸ்ட் மரத்தில் ஏறி லைனை பிரித்து அடித்து எங்கள் மாமா இபியில் தான் வேலை ஆக்குறாரு. போஸ்ட் மரத்தில் ஏறி இறங்குறதுக்கு 200 வாங்குவார். பக்கத்து வீட்டு லைனை அத்து விட்டு வந்துடுவார். எப்படி நம்மளை கூப்பிடுவாங்க. இப்போ அவர் வேலையை அத்து விட்டுட்டு வீட்டில் இருக்கார். நேர்மையான அதிகாரி இருக்காங்க எல்லா துறையிலையுமே. காவல்துறை ஐயா இங்கே இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் வண்டியில் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடில் திரும்பு தம்முன்னு முட்டுவாங்க. பஞ்சாயத்து பண்ண 4 பேர்த்த கூப்பிடு, 10,000 செலவாகும். ஐயா சரிதானுங்க ஐயா? தலைக்கவசம் போடணும். எனக்கே ஒரு 1000 ரூபா போட்டீங்கய்யா. அது எங்கள் சராகத்தில் சொல்ல வரேன். ஒளிவரிக்கு சரி குமரன் இந்த துண்டு காய்ச்சேன் அப்படியே உட்காந்துருக்கேன். துண்டு முக்கியம்டா. எத்தனை பேர் பாத்ரூம்குள்ள முண்டமாக குளிக்கிறாங்க. உனக்கு தெரியாத? உனக்கு படம் ஏற்றி விடவா? சரி. ஆறுமணி எடுத்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி SS கலைமணி அவர்களுக்கு பொன்னாடி பத்தி கௌரவப்படுத்துறாரு. மிருதங்க வாசிக்கும் அன்பு அண்ணார் அந்தோணி அண்ணன் அந்தோணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்தி மகிழ் வைக்கிறார்கள். கைதட்டலாம் கைதட்டுங்க. கொலை வைத்துக் கொண்டிருக்க அன்பு மருமகன் ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ் வைக்கிறார். சக்தி அவர்களுக்கு பொன்னாடை. என்னடா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் தாளம் போடுறேன். இங்கே சிறந்த முறையில் நாடகத்திற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பத்தி கொடுத்த அன்பு நெஞ்சம் அன்பாலயத்தின் உரிமையாளர் திரைப்பட நடிகர் அண்ணன் வந்தனால தான் இவ்வளோ கூட்டம். இல்லாட்டா நம்ம பகுதியில் நாடக கூட்டம் சேர்க்கறதுலாம் ரொம்ப சிரமம். 200 ரூபா காசு கொடுத்து கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்க. வருகை தந்து சிறப்பித்த அன்பு அண்ணார் அவர்களுக்கு இந்த குடும்பத்தின் சிறப்பாக நன்றி. ரொம்ப நன்றி. கலைமணி மாறி அவங்க அப்பா கண்ணே உண்மையிலே ஒரு அன்பு மனிதர்களை இங்கே பார்க்குறேன். ரொம்ப நல்ல குடும்பம். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த கலை குடும்பத்துக்கு மொத்த கலை இங்கே உட்காந்துருக்கு. சகோதரிகளுக்கு அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த போட்டோ எடுக்கிறேன் என் தம்பி 300 தடவை இப்படின்ட்டுவேன் அப்படின்ட்டு 3 ஓட்டா மட்டும் தான் அனுப்பிவிடுவேன். வெண்ணமே கிரிச்சுன்னு வெறும் புளிமா போட்டு எடுக்கிறியாடா? அந்த 5 யூடியூப் சேனல் அப்படியே வரிசையா வாங்க. அப்படியே வாங்கலேன் வாங்கடா. உலகம் எல்லாரும் வாங்க. உலகத்தில் இருக்க மக்கள் கவலையை பூரா நீங்க கண் விழிச்சு எடுத்து போக்குறீங்க. உங்க முகத்தை இந்த நாட்டு மக்கள் பார்க்கணும். தங்கங்களே வாங்கடா, கைதட்டுங்கப்பா. இன்னைக்கு நீங்க
ஏண்டா அடுத்து எஸ்கேஎஸ் போடுங்க. இங்கு சிறந்த முறையில் விழாவிற்கு வரை தந்துள்ள HP பெட்ரோல் பங்க் மேனேஜர் அன்பு அண்ணார் பெருமாள் அண்ணார் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. என்கிட்ட வர்ற ஆளு கூட ஏப்பா பயப்படுறிய? ஏதாவது சொல்லி புரியான்ட்டு உங்களை சொல்ல மாட்டேன்ப்பா. நீ என் தம்பி இல்லடா, நீங்க நல்லா இருக்கணும்டா. உண்மையிலேயே 1001 கொடுத்திய. இன்னும் ஒரு 1000 ரூபா இருக்கா? பங்கில பெட்ரோல் போட்டுக்கணே பிரியா. ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 டீசல் டீசல். அவருக்கு அதை தான் செய்ய முடியும். காவல்துறை வந்தாரு, சலிட்டு அடிச்சேன். உனக்கு சலிட்டு அடிச்சவன பம்பு பிடிங்கி அடிச்சிடாதா என்ன? என் தோழிகளை வர வேண்டும், பிறகு உங்களை சந்திக்கிறேன்.